ஒரு காலத்துல இந்த உலகத்துக்கே தெரியாத இடத்துல மேகங்கள் மெதுவா தரைய தொட்டுக்கிட்டு போகும் ஒரு அற்புதமான காடு இருந்துச்சு. அந்த காட்டோட பேரு வண்ணக்காடு. இந்த காடு சாதாரண காடு இல்ல. இங்க மரங்கள் காலையில மஞ்சள் கலர்ல சிரிக்கும், மத்தியானம் பச்சை கலர்ல ஆடும், ராத்திரி வந்தா நிலவொளியில நீலமா மின்னும் ஆறுகள் ஓடும்போது கிளிங் கிளிங்னு மியூசிக் மாதிரி சத்தம் வரும். பூச்சிகள் கூட சின்ன சின்ன விளக்குகள் மாதிரி ஒளி வீசும். இந்த வண்ணக்காட்டுல தான் ஒரு சின்ன முயல் வாழ்ந்துச்சு. அவளோட பேரு மிட்டு. மிட்டு ரொம்ப கியூட்டு. காதுகள் கொஞ்சம் பெருசு, கண்கள் எப்பவும் ஆச்சரியமா மின்னும். மிட்டு ரொம்ப வேகமா ஓடமாட்டா. புலி மாதிரி பலமும் இல்ல, யானை மாதிரி பெரியதாவும் இல்ல. ஆனா அவளுக்கு ஒரு மாய சக்தி இருந்துச்சு. அவள் யாரையாவது நல்ல மனசோட நினைச்சா அவளை சுத்தி சின்ன சின்ன ஒளித்துகள்கள் பறக்கும். மிட்டு தினமும் காட்டுல எல்லாருக்கும் உதவி பண்ணுவா. அணிலுக்கு காய் தேடி கொடுப்பா, குஞ்சு பறவைக்கு தண்ணி காட்டுவா, ஆமைக்கு ரோடு கடக்க ஹெல்ப் பண்ணுவா. அதனாலதான் காடு முழுக்க மிட்டு ரொம்ப ஃபேமஸ். ஒரு நாள் எல்லாமே மாறிடுச்சு. ஒரு நாள் காலை மிட்டு எழுந்து வெளியே வந்தா. அவளோட கண்ணு பெருசா ஆயிடுச்சு. காடு மங்கலா இருந்துச்சு. மரங்களோட கலர் லேசா போயிடுச்சு. பூச்சிகள் ஒளி வீசல. ஆறு சத்தமே இல்லாம ஓடுச்சு. வானம் கூட சோகமா இருந்தது. மிட்டு மெதுவா கேட்டா, என் அழகான காடு ஏன் இப்படி சோகமா இருக்கு? அப்போ ஒரு குட்டி பறவை தட்டு தடுமாறி பறந்து வந்துச்சு. மிட்டு, காட்டோட சந்தோஷ நட்சத்திரம் மாயமாயிடுச்சு. அந்த நட்சத்திரம் தான் காட்டுக்கு கலர் கொடுக்கறதாம், சிரிப்பு தர்றதாம், கனவு வர வைக்கும். அது இல்லனா காடு மெதுவா கருப்பா மாறிடுமாம். மிட்டுவோட மாய பயணம் ஆரம்பமானது. மிட்டு பயந்துச்சு. ஆனா அவள் பின்னாடி போகல. நான் சின்ன முயல்தான், ஆனா என் காடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லிட்டு பயணம் ஆரம்பிச்சா. அவள் நடந்த இடமெல்லாம் தரையில் சின்ன ஒளி பாதம் தோன்றிச்சு. மிட்டு ஒரு பெரிய நதிக்கரைக்கு வந்தா. அங்க ஒரு வயசான யானை நீருக்குள்ள நின்னிருந்தது. அவன் கண்கள் நட்சத்திரம் மாதிரி அமைதியா இருந்தது. அவன் தும்பிக்கையால மிட்டுக்கு ஒரு ஒளி இலை கொடுத்தான். இது இருள் வந்தா வழி காட்டும். அடுத்தது உயரமான மரங்கள். அங்க ஒரு குரங்கு துள்ளி துள்ளி விளையாடிட்டு இருந்தது. மிட்டு கதையை சொன்னதும் அவன் சீரியஸ் ஆனான். நீ தனியா இல்லன்னு சொல்லி ஒரு இனிப்பு பழம் கொடுத்தான். நல்ல மனசு இருந்தா சக்தி குறையாது. கடைசியில ஒரு கல் பாதை. அங்க ஒரு ஆமை மெதுவா நடந்து வந்தது. ஏன் இவ்வளவு மெதுவா மிட்டு கேட்டா. ஆமை சிரிச்சு சொன்னது, மெதுவா போனாலும் சரியான வழி போனா இலக்கு அடையலாம். மிட்டு இதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டா. நீண்ட பயணத்துக்கு பிறகு மிட்டு ஒரு மாய மலையை அடைந்தா. மலை மேல ஒரு சின்ன குகை. அதுக்குள்ள மாய சந்தோஷ நட்சத்திரம் மங்கலா கிடந்துச்சு. மிட்டு மெதுவா பேசினா, நான் பெரிய ஹீரோ இல்ல, ஆனா என் காடு சிரிக்கணும். அவள் நினைச்ச எல்லா நல்ல விஷயங்களும் ஒளியா மாறிச்சு. யானை சொன்ன தைரியம், குரங்கு சொன்ன நட்பு, ஆமை சொன்ன பொறுமை எல்லாமே நட்சத்திரத்துக்குள்ள போனது. பளீச்! நட்சத்திரம் பிரகாசமா ஒளிர்ந்தது. அந்த நொடியில காடு முழுக்க திரும்ப கலர் வந்துச்சு. பறவைகள் பாடின, ஆறுகள் சிரிச்சது, மிருகங்கள் எல்லாம் மிட்டுவை சுற்றி குதிச்சது. அந்த நாளிலிருந்து காடு ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது. சின்னவங்க கூட பெரிய மாற்றம் செய்யலாம். மிட்டு இன்னைக்கும் அந்த காட்டுல சின்ன முயலா தான் இருக்கு. ஆனா அவள்தான் வண்ணக்காட்டோட மாய ஹீரோ.